அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாக். பாருங்கள், இந்த காய்கறிகளை வச்சு நல்ல ஒரு சுவையான அவியல் செய்ய போகிறோங்க. என்னென்ன காய் எடுத்துருக்கேன்னு பார்க்கலாம். ஒரு மாங்காய் எடுத்துருக்குறேங்க. இப்போ சீசனாக இருக்கிறதுனால மாங்காய் சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு உருளைக்கிழங்கு, 3 கத்திரிக்காய், தக்காளி சின்னதாக இருக்கிறதுனால நான் 3 எடுத்துருக்கிறேன். தக்காளி இதுக்கு அதிகம் தேவைப்படாது, ஏன்னா மாங்காவும் நம்ம சேர்க்குறோம். ஒரு கேரட், 3 முருங்கைக்காய் எடுத்துருக்கேங்க. நம்ம வீட்டில் என்ன காய் இருக்கோ எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காயெல்லாம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எல்லா காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. அதே போல் தாளிப்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம அவியல் ரெடி பண்ணிடலாங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சுங்க. கடாய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. கட் பண்ணி வச்சுருக்க காய்களை சேர்த்துக்கலாம். மாங்காய் மட்டும் கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் ஓரளவு வதங்கிடுச்சுங்க. ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டாச்சுங்க. காய் வேகிறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காவையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாங்க. காய் நல்லா வெந்துகிட்டு இருக்கட்டுங்க. காய்க்கு தேவையான மசாலாலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 பத்தை தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறது இல்லைங்க. இந்த பச்சை மிளகாத்தோட காரம் தான். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. அதையும் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பேஸ்ட்டாக. இப்போ நம்ம காய் வந்துருச்சான்னு பார்க்கலாங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கொஞ்சமாக மிக்ஸி ஜார் தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. கலந்து விட்டுடலாங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். ஒரு 5 நிமிஷம் இப்படி ஓப்பன்லேயே வச்சு வேக வைக்கலாங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ஓகே கொடுத்துருங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுக்கலாங்க. நல்லா ஒயிட் ரைஸ் கூட சேர்த்து பிசைஞ்சிட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.